வணக்கம். பாலமுருகன். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே. எங்கடா இன்னும் வசூல் வேட்டைய ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தோம். கரெக்டா வீடியோ வந்திருக்கு பாருங்க. எங்களின் உயிரோடு மனதோறும் கடந்து வாழ்கிற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசியத்தின் உரிமை, தமிழ் தேசியத்தின் மீட்சி, எழுச்சி, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற பெருங்கனவோடு 14 ஆண்டுகளாக இந்த களத்திலே ஒரு அரசியல் பெரும்படை கட்டி எழுப்பி வருகிற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தொடர்ச்சியாக எந்த தேர்தல் வந்தாலும் அதிலிருந்து பின்னடையாமல் விலகி வெளியே நிற்காமல் களத்திலே நின்று தொடர்ந்து மக்களை சந்தித்து முன்னேறி வருகிறோம். இம்முறை எதிர்பாராதமாக விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் உருவாகிவிட்டது. அந்த நிலையில் உங்கள் பிள்ளைகள் இம்முறையும் அந்த களத்திலே போட்டியிடுகிறோம். எங்களை நன்கறிந்த இன சொந்தங்கள் எல்லோரும் அறிந்ததுதான். எங்களுக்கு இல்லாத ஒன்று ஊடக ஆதாரமும் பொருளாதார வலிமையும் தான். பொருளாதார வலிமை இருந்தால் நாம் ஊடக ஆதரவை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் பொருளாதார வலிமை இல்லாத நிலையில் மிகுந்த சிரமத்திற்கு, கஷ்டங்களுக்கு நாங்கள் ஆளாகிறோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வேட்பாளரும் 50 கோடி 60 கோடி முதலீடு செய்து களத்தில் நிற்கும்போது நாங்கள் 5 லட்சம் ரூபாய் செலவு பெரிய போராட்டமாகிவிட்டது. இம்முறை விக்கிரவாண்டியில் ஆளுநர் கட்சிகள் எல்லாம், எல்லா அமைச்சர்களும், எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கட்சியின் முதன்மையான தலைவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அங்கே வேலை செய்வார்கள். பல கோடி ரூபாய் கொட்டுவார்கள். நீங்கள் அறிந்ததுதான். வாக்குக்கு பல ஆயிரங்களை விளையாட கொடுத்து தருவார்கள். இந்த கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெருங்கனவோடு களத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு கைவிடுத்து உதவ வேண்டியது ஒவ்வொருத்தருடைய பிறவிக்கடன், வரலாற்று பெரும்பணி என்று நான் கருதுகிறேன். நீங்கள் கொடுக்க சிறு தொகை எங்களை மிகவும் வலிமைப்படுத்தும். சிறு துளி பெருவெல்லம் என்பது போல துளி துளியா இணைவ பெரும் கடலாகும் கனவோடு நீங்கள் கொடுக்கும் வருமானம் காக்கும் இனமானம் என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி தான் இந்த திறநிதி திரட்சி, கிளவுட் ஃபண்ட் என்கிறார்கள், அதை திறநிதி திரட்சி என்று வைத்து நாங்கள் உங்களிடத்தில் கையேந்தி நிற்கிறோம். நீங்கள் இனமாகவும் பணமாகவும் வலிமையாகவும் பழமையாகவும் என் இன சொந்தங்கள் தான் எங்களோடு நிற்கிறோம். நாங்கள் உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள். எங்களுக்கு எல்லாமே எங்கள் மக்கள் தான். அதனால் மக்களை நம்பி மக்களுக்காக நிற்கிற பிள்ளைகள். எங்களுக்கு உங்களால் இயன்றதை கொடுத்து வலிமைப்படுத்துங்கள். இந்த தேர்தல் களத்தில் வலிமைமிக்க ஆற்றலாக உங்கள் பிள்ளைகள் நின்று பொருளாதார சிரமம் இல்லாத, சுமை இல்லாத களத்தில் நின்று வேலை செய்வதற்கு எங்களுக்கு உதவுங்கள். இடமெடுத்து தங்கிக் கொள்வதற்கு, பசிக்கு உணவு கொள்வதற்கு, எரிபொருள் நிரப்பிக் கொள்வதற்கு தான் இந்த பணம். நாம் வாக்குக்கு காசு கொடுப்பதற்கோ, பலவிதமான மேடைகளை அமைப்பதற்கோ, காசு கொடுத்து கூட்டங்களை கூட்டுவதற்கோ, அவர்களுக்கு சாப்பாடு, பாட்டு, பிரியாணி, தலைக்கு 200 இதெல்லாம் நம்ம இடத்துல இல்லை. அந்த கலாச்சாரம் இடத்துல இல்லை. அதுக்காக பணம் நமக்கு தேவைப்படவில்லை. ஆனால் அடிப்படை தேவை ஒன்று இருக்கிறது, அதுக்கு தேவைப்படுகிறது. எங்கள் அன்பு சொந்தங்கள் எப்போதும் போல இதுவரை எங்களை இருகரம் பிடித்து இழுத்து கொண்டு விட்டீர்கள். இந்த விக்கிரவாண்டி தேர்தலையும் கடந்து அதுக்கப்புறம் இருக்கிற உள்ளாட்சி, அதுக்கப்புறம் 26 தேர்தல், அதுதான் இறுதிக்கட்ட போட்டி. அது ஃபைனல் ஆட்டம், இறுதி ஆட்டம். அந்த ஆட்டத்தில் வலுவாக உங்கள் பிள்ளைகள் ஆட வேண்டும் என்றால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலிலே வலிமைமிக்கப்பட இது என்பதை காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு எங்கள் அன்பு சொந்தங்கள், உலகம் பரவாயில்லை என் உயிர் உறவுகள், என்னிலும் இளைய என் தம்பிதங்கள், எங்கள் அரசியலை உற்று நோக்குகிற ஆர்வலர்கள், அறிஞர்கள், அன்னை தமிழ் சமூகத்தை பேரன்போடு நேசிக்கிற பெருமக்கள் எல்லோரும் எங்களுக்கு உதவியாக நில்லுங்கள் என்று உரிமையோடு உணர்வோடும் உறவோடும் உங்கள் பிள்ளையை கேட்டு நிற்கிறேன். நீங்கள் கொடுக்கும் வருமானம் காக்கும் நம் இனமானம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை அதாவது இவங்களுடைய நோக்கம், செயல்பாடு, பணிபுரிதல் அத்தனையுமே மக்கள் நலன், பொது தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நினைச்சீங்கன்னா அவன் 1ஆம் நம்பர் கேனப்பைய அப்படிங்கிறத நாம சொல்லல, அவனுங்களே சொல்லிடுவானுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மக்கள் சந்திக்க வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருமே தேர்தல் பணிகள்ல இருப்பாங்க. ஆனா நன்றாக கவனியுங்கள் மக்களே, இந்த நாம் தமிழர்னு சொல்லக்கூடிய இந்த என்டிக்கு கும்பல் எலெக்ஷன்ல போய் வேலை பார்க்கறது, எலெக்ஷன்ல கூடிய மக்களை சந்திக்கிறது, நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுறது, இதுல எல்லாம் அவங்களுக்கு கவனமும் கிடையாது, கருத்தும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. உப்புக்கு சப்பானின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட் யாரையாவது ஒரு ஆள் அங்க கூட நிப்பாட்டுறது, அதுவும் சிறப்பான டம்மி பீஸுகளுக்கு பார்த்தீங்கல்ல, அந்த கம்பெனியிலேயே வாட்ஸ்அப் குரூப்லயே யாரா இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் டம்மி பீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா குலுக்கல் சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்து கடைசியா கிடைச்சிருக்கக்கூடிய சூப்பர் டம்மி பீஸு இந்த இவ போட்டிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த டம்மி பீஸ் டாக்டர் 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 சொல்லும் போது, என்னடா நம்மளும் சரி எங்கிட்ட ஒரு டாக்டர் படிச்சிருக்காங்க, இது என்ன டாக்டர்னு பார்த்தா எம்பிபிஎஸ்ஸா எம்டின்னு பார்த்தா சித்தா டாக்டர் படிச்சிருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கொண்டுட்டு போட்டிருக்காங்க. ரைட்டு, அந்த சித்தா டாக்டர் கழுத்துல எதுக்கு ஸ்டெத்தஸ் போட்டிருக்காங்கிறது தான் இப்ப நமக்கு தெரியல. எப்படியெல்லாம் இவங்க அவுட் போக்கஸ்ல விளம்பரம் தேடக்கூடிய கேடுகட்ட ஒரு 4ஆம் நம்பர் ஒரு கேவலமான ஒரு ஆளுங்கிறதுக்கு இவனுக்கு போட்டிருக்கக்கூடிய போட்டோ. இது இல்லாம நேற்றுக்கு ஒரு வீடியோ தாறு மாறா வைரல் ஆகி கழுவி 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 அந்த சீமான் மேல ஊத்துனானுங்க. ஒருத்தன் அதுக்கு பதில் சொல்லல. காரணம், விஜயகாந்த எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமா திட்ட முடியுமோ அது விஜயகாந்த் இறந்த அன்னைக்கு ஒரு பெரிய ரவுண்ட் வந்துச்சு. அவ்வளவு மோசமாக விஜயகாந்த திட்டி இவன்
ஒரு 10 வீடியோ போட்டிருந்தான். இது இல்லாம அதிமுக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தங்கத்தாரகை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அதிமுகவினரால் போற்றப்படக்கூடிய புகழப்படக்கூடிய நம்மை போன்றவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு சொல்லி அவங்கள புகழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜெயலலிதாவை கேடுகட்டத்தனமா இவன் ஒரு பதிவு போட்டு அதுவும் கேவலமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்து எவ்வளவுக்கு எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த தலைவரை கொச்சைப்படுத்திட்டு அதிமுக காரங்கள்ட்டையும் இப்ப இருக்கக்கூடிய தேமுதிக காரங்கிட்ட போய் அம்மா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பிச்சைக்காரன் மாதிரி நிக்கக்கூடிய ஒரு எச்சக்கலை பயில எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அவன் பேர் தான் சீமான். கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டான். ஏன்னா உங்ககிட்ட இருந்து நான் காசே வாங்கலையே, போனாதான் நீங்க எனக்கு காசா கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு தன்னையும் அறியாம தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆழ்மன வேட்கையை வெளியிலையும் கொடுத்து போட்டான். இவன் பேமெண்ட் அடிக்கக்கூடிய ஒரு சில்லற பயங்கிறத கரெக்டா காட்டுறதுக்கு இப்போ நன்றாக கவனியுங்கள் மக்களே, கரெக்டா வந்துகிட்டு அவன் காசுக்கு வீடியோ போடும்போது மட்டும் அந்த முக பாவனையை பார்த்துட்டீங்களா? கரகட்டக்காரன்ல செந்திலும் கவுண்டமணி இருக்கும்போது அப்படியே நாதச வச்சுக்கிட்டு ஒரு சோகமா பார்த்தீங்கல்ல, எப்படி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி டைப்பா வந்து நீ மூச்சியை மாத்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி கேட்பாரு பார்த்தீங்களா? அந்த மாதிரி அப்படியே செந்தில் மாதிரியே மொத்த சோகமா வச்சுக்கிட்டு எப்படியாவது காசு கொடுங்க மக்களே, காசு இல்லைன்னா என்னால அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாம போயிடுச்சு, தூக்க கூட தான் தொங்கணும், அந்த ரேஞ்சில் உன்னால பேச முடியுதுன்னா நடிப்பு சக்கரவர்த்தி சிவாஜி கணேசன் தூக்கி முழுசா சாப்பிட்டு விடுவான் இந்த சீமான். ஏன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா சொல்லேன், நான் ஒரு எலெக்ஷன்ல போய் நிக்க போறேன், எனக்கு பணம் தேவை, பணம் கொடுங்க, திரள் நிதி கொடுங்க அப்படின்னு முகத்தை மாற்றாமல் சொல். நீ எப்படி எல்லாம் மேடையில கைகளை உயர்த்தியும் தாழ்த்தியும் வார்த்தைகளை நீட்டியும் இறக்கியும் விரலை நீட்டியும் மடக்கியும் உன்னால பேச முடியுது. அந்த பேச்ச இந்த திரள் நிதியிலையும் பேசு. ஏன்னா இந்த அளவுக்கு வீரியமா பேசுனா உன குனிய வச்சு நல்லா கும்மாங்குத்த குத்தி விட்டுருவாங்க, பசங்க எல்லாருமே முழிச்சுக்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் தான் இந்த சோகமும் இந்த ஆர்ப்பாட்டமும் பணம் கொடுங்கள் அப்படிங்கக்கூடிய இந்த பரிதவிப்பும். எவ்வளவு கேவலமாக ஒரு அரசியல் கட்சியை வைத்து நடத்தி கொண்டு 14 ஆண்டுகளாக மக்கள்கிட்ட சில்லறை அடிக்கக்கூடிய வீடியோவோ ஊறுபட்ட வீடியோ போட்டிருக்கியே. குறைந்தபட்ச அறம் என்று ஒன்று உனக்கு இருந்தால் வாங்கிய காசுக்கு நீ இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு வரவு செலவு கணக்கு என்று உங்கள் அகராதியில் இருக்கின்றதா? வெளியில சொன்ன அகராதி ஏதாவது இருக்கின்றதா? இருக்காது. ஏன் என்று கேட்டால் உங்களது வரவு செலவு அகராதிகள் அனைத்தும் கண்களால் காட்சிகளால் பார்க்கக்கூடிய அளவிற்கு தான் இருக்கும். நீங்கள் வாங்கிய அந்த திரள் நிதி பணம் உங்கள் வீட்டில் கருப்பு கலரிலும் வெள்ளை கலரிலும் கார்களாக பயணம் செய்து வரும். நீ பறந்து சென்று எல்லா இடத்திலும் 5 ஸ்டார் ஹோட்டலில் நன்றாக சரக்கடிக்கக்கூடிய ஜாலியாக வாழக்கூடிய வாழ்க்கையை நாங்க பார்க்கலாம். இது இல்லாம நீ மிகப்பெரிய கோடீஸ்வரன் மாதிரியும் மகாராஜா மாதிரி வளம் வரக்கூடிய ஆடம்பர வாழ்க்கையை எங்களால பார்க்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீ செபஸ்டின் சொல்லக்கூடிய உங்களுடைய அப்பா அங்கிருந்து வரும்போது மிகப்பெரிய கோடீஸ்வரராகத்தானே இங்க டிரான்ஸ்பர் ஆகி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தீங்க. உங்களுடைய வரலாறுலாம் அப்படித்தானே இருக்கு. அப்படிங்கிறத நாங்கள்லாம் கேட்கல, உங்களுடைய வரலாறுகள் மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ திடீரென்று நீ இவ்வளவு பெரிய பணக்காரனாக மாறியதற்கு காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா நீ அடிக்கக்கூடிய இந்த திரள் நிதி, நீ போடக்கூடிய கேண்டிடேட்டு, அதன் மூலமாக உள்வேட்டையாடக்கூடிய வசூல் திரட்சி நிதி, இதெல்லாம் ஏகப்பட்ட வேலை வந்துகிட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிற லெவல்ல தான் உன்னுடைய முகம் பாவனைகள் அனைத்துமே சோகமே உருவெடுத்து, காசே இல்லாமா, பெட்ரோலுக்கு கூட காசு இல்லையம்மா, தயவு செய்து ஒரு 100 ரூபா நோட்டை ஜிபே பண்ணிவிடுமா, அப்படி ரேஞ்சுக்கு வந்துகிட்டு நீ அழுது புலம்பி திரள் நிதி கேட்ப. உனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஜாம்பிஸ் கூட்டம் எல்லாமே எங்களை பார்த்துட்டு 200 ரூபா ஓபிஸ்ன்னு சொல்லி வரியா போடுவானுங்க. உண்மையிலேயே ஓபிஸ்னா யாரு? ஒரு 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்து கட்சி நடத்துவதற்கென்றே ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரூப் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும். இன்னும் எத்தனை எலெக்ஷன்கள் இருக்கின்றது, எத்தனை வசூல் வேட்டைகள் இருக்கின்றது, எத்தனை திரள் நிதி வீடியோக்கள் இருக்கின்றது, அத்தனையும் போட்டு மிகச் சிறப்பாக உங்களது வாழ்க்கையை வாழும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பிக்கலாம்.